ஹாய் இனியன். ஹாய். என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க? ரோட்டோகாப்டர் செஞ்சு ப்ளே பண்றேன். ஓகே, அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவை? ரோட்டோகாப்டர் டெம்ப்ளேட், அப்புறம் ஒரு பேப்பர் கிளிப், அப்புறம் ஒரு சீசர். ஓகே. ஸோ இந்த டெம்ப்ளேட் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரா பண்ணி கூட பண்ணிக்கலாம். நம்ம பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே மட்டும் சிசரில் லைட்டாக கட் பண்ணுங்கள். பேரண்ட் சப்போர்ட்டோட தனியாக பண்ண வேண்டாம். சிசர் யூஸ் பண்ணும்போது பேரண்ட் சப்போர்ட்டோட பண்ணுங்கள். இங்கே இங்கே இந்த 3 பிளேஸ்லேயும் சிசரால் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி லைட்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ண அப்புறம் இந்த 2த்தையும் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு அடியில் பேப்பர் கிளிப் போடணும். இல்லைனா இதை செலோ டேப் இல்லைனா ஸ்டாப்லர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். தென் இந்த பக்கம் இருக்கிற இது வந்து உங்களை பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. தென் இன்னொருடைய விங்ஸ் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் மடிச்சுக்கோங்க. ஸோ யுவர் ரோட்டோகாப்டர் இஸ் ரெடி. ஸோ ஆல்ரெடி வந்து இனியன் ஒன்று பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா பேப்பர் கிளிப் போட்டிருக்காங்க அடியில். தென் ஒரு விங்ஸ் உங்களை பார்த்த மாதிரி மடக்கிக்கோங்க, இன்னொரு விங்ஸ் ஆப்போசிட் சைடில் மடக்கிக்கோங்க. இது எப்படி இவர் ப்ளே பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இன்னொரு வாட்டி. ஓகே, இன்னொரு வாட்டி, இன்னொரு வாட்டி. வாவ். ஓகே. ஸோ என்ன எப்படி வந்து விழுது? கீழே இருக்க ஏர் மாலிகல்ஸ் வந்து இந்த சைடு போயிடும், இந்த சைடு இருக்க ஏர் மாலிகல்ஸ் வந்து இந்த சைடு போயிடும். அது வந்து சர்க்கிள் மோஷன்ல வரும். எப்படி சர்க்குலர் மோஷனில் எப்படி வந்து கீழே விழுது? ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக வந்து விழுது. சரியா? சர்க்குலர் மோஷனில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே விழுது. இதுக்கு பேர் என்ன? சர்க்குலர் மோஷன். இந்த நீங்கள் விளையாடினீங்கல்ல, அது பேர் என்ன? இதுக்கு பேர் ரோட்டோகாப்டர். சரியா? அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன? ஸோ இந்த பக்கம் இருக்கிற ஏர் மாலிகல்ஸ் இந்த விங்ஸுக்கு போகுது, இந்த பக்கம் இருக்க ஏர் மாலிகல்ஸ் இந்த விங்ஸ்க்கு மூவ் ஆகிறதால ஒரு சர்க்குலர் மோஷன் க்ரியேட் ஆகுது. நம்ம ப்ளே பண்ணும்போது சர்க்குலராக சுற்றி மேலேருந்து கீழே விழும்போது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து விழும். ஓகேவா? இது மாதிரி நம்ம எங்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஹெலிகாப்டர் விங்ஸ் பார்த்தீங்கன்னா கர்வ்டு ஷேப்பில் அதனால தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, விங்ஸ் லைட்டாக பெண்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் காற்று அதில் பட்டு என்ன ஆகும்? ஃபாஸ்ட்டாக சர்க்குலர் மோஷனில் போக முடியும். அதுக்கப்புறம் விண்டுமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா காற்று பட்டு வேகமாக சுற்றாது. ஸோ விண்டுமில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கர்வ் ஷேப்பில் இருக்கும். ஸோ இருந்துச்சுன்னா தான் அதில் காற்று பட்டு வேகமாக வந்து ரொட்டேட்டிங் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாருமே இந்த ரோட்டோகாப்டர் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். எடுத்து காமிங்க. ஸோ நீங்களும் இதை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.